அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம 1 டே பிஃபோராகவே, அதாவது ஒரு ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே. இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனதே ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனாங்க. இந்த டைமில் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஒன்லி வந்து நம்ம லாங் அப்படின்னா இந்த ஹை உடைக்கும் பொழுது மட்டுமே நமக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் எக்ஸாக்டாக அப்படின்னா ஓப்பன் ஈக்குவல் டு ஹையாக இருந்தால் கூட எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் இந்த 24,030.90 அப்படிங்கிற நம்பருக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதில் இருந்து நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த 2nd டிசம்பர் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் ஃபார் நிஃப்டி டு டிசைட் த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுலேயும் நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும், அதன்படி நிஃப்டி வந்து ரொம்பவே சூப்பராக ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. டைமிங் கேண்டில் வந்து இன்றைக்கி நமக்கு ஒரே ஒரு டைமிங் கேண்டில் தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 135. இதனுடைய ஹை எண்ட்லோ மார்க் பண்ணி நாம் ட்ரேட் எடுத்திருந்தாலும் கூட நல்ல ஒரு ரேலி வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமாக நம்ம கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். அண்ட் எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த 2nd டவுன் சைட் நம்பரான இந்த 24,113 அப்படிங்கிற நம்பர்ஸ்ல இருந்தே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாக இருக்காங்கன்னு பாருங்க. நல்ல ஒரு மொமெண்டம் வந்து இந்த நம்பர்ஸ் படியும் சரி, நம்மளுடைய டைமிங் கேண்டில் படியும் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம். இது நம்ம ப்ரியராகவே ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இதுவும் நம்ம ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ப்ளூ லைன்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் வந்து ஓப்பன் ஆனாங்க. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே ரொம்ப ஒரு பெரிய மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு ஹை அண்ட் லோ பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய ஹை அண்ட் லோ பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 130 ஐ திங்க். பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 320 அதிகமாகவே வந்து ஹை அண்ட் லோ இருந்தாங்க. இது மாதிரி ஹை அண்ட் லோ வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு டேட்டில் வந்து அந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹையை கட் ஆகும் பொழுது ஒரு மொமெண்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னும், இது மாதிரி வந்து ஒரு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஹை அண்ட் லோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டேயில் வந்து ஒரு ட்ரேடை வந்து நம்ம அவாய்ட் பண்ணால் நமக்கு நல்ல ஒரு சேஃப் ட்ரேடாக இருக்கும். அதன்படி இன்றைக்கி மோர் தேன் 320 பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் நமக்கு இது மாதிரி நமக்கு ஒரு ஹை அண்ட் லோ வந்து கொடுத்துருந்தாலும் நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் தான் வந்து லோ. அதுக்கப்புறமாக மார்க்கெட்டில் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்கவே இல்லை. அண்ட் நம்மளுடைய 2nd டைமிங் கேண்டிலும் பார்த்திங்க அப்படின்னா அதுதான் லோ. அதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட லோ வந்து கட் ஆகலை. அண்ட் இந்த நம்பர்ஸ் பாருங்கள், எத்தனை தடவை வந்து அந்த கேண்டில் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த 51,819 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்தே ரெஸ்பெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு. நம்மளுடைய 3rd டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இதனுடைய ஹை அண்ட்ல மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி டைமிங் கேண்டில் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே வந்தாங்க அப்படின்னா எது ஹையாக இருக்கோ அதே ஹையாகும், எது லோவாக இருக்கோ அதை நம்ம லோவாகும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு ரிஜெக்ட் ஆன பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்கள், அதாவது இந்த 52,185 இருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு லோவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். அண்ட் நம்மளுடைய டூல் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் படி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து நமக்கு என்ன ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க, நம்ம என்ன டைப் ஆஃப் என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 1 மினிட் சார்ட்டு. நம்ம டூலை வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து புல் பேக் கொடுத்த இடம் அப்படின்னா இந்த இடங்கள் வந்து நமக்கு புல் பேக்கே கொடுக்கல. ஈவன் வந்து செல்லுக்காக நம்ம வெயிட் பண்ணால் கூட இந்த க்ரீன் கலர்ஸ் அண்ட் ரெட் கலர்ஸில் டச் ஆகிட்டு ஒரு கேண்டில் லோ கட் ஆனால் மட்டுமே நமக்கு செல் வந்து வேலிடாக இருக்கும். இந்த இடங்கள் வந்து நமக்கு செல் வந்து அந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் டச் ஆகிட்டு லோ கட் ஆகாமல் நமக்கு அகைன் வந்து பை வந்து வேலிடான ஒரு பை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேலிடான பைக்கு அப்புறமாக அகைன் நமக்கு கொடுத்த புல் பேக் வந்து இந்த இடங்கள் வந்து நமக்கு ஒரு புல் பேக். அண்ட் 2nd வந்து செல் போட்டு லோ கட் ஆகலை, இது ஒரு புல் பேக். அண்ட் 3rd வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்கள் இதுவுமே செல் போட்டு லோ கட் ஆகலை.
அண்ட் இந்த 3 புல் பேக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 1 minute டைம் ஃப்ரேமில் நம்ம டூல் வந்து ஒரு சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அகெயின் எண்ட் ஆஃப் த டைம் பார்த்தால் கூட இந்த இடங்களும் நமக்கு ஒரு சப்போர்ட் ஏரியாவாக 1 minute டைமில் வந்து ஆக்குரேட்டாக கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி ஒரு ஹை ப்ராபபிலிட்டி டேட் இல்லை நல்ல ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்குற டேட்டில் வந்து இந்த 1 minute அப்படிங்கிறது ஒரு ஆக்குரேட்டான ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் லாஸில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறது மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம டூல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 1 minute சார்ட்டு. பேஸ்ட் ஆன் டூல் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதுவுமே வந்து நிஃப்டி மாதிரியே நமக்கு வந்து செல் போட்டிருக்காங்க. பட் வெயிட்டிங் ஃபார் புல் பேக் அப்படிங்கும் பொழுது இந்த க்ரீன் கலர்ஸ் அண்ட் ரெட் கலர்ஸில் டச் ஆகிட்டு ஒரு கேண்டில் கூட நமக்கு லோ கட் ஆகலை. அகைன் நமக்கு பை போட்டு ஹை கட் ஆகிட்டாங்க. ஸோ வேலிடான ஒரு பை. அப்போ நம்ம வெயிட்டிங் ஃபார் புல் பேக். இந்த இடங்கள் பாருங்கள், செல் போட்டு லோ கட் ஆகலை. இதுதான் மார்க்கெட்டில் அதுக்கப்புறமாக லோ. அதுக்கப்புறமாக எந்த ஒரு கேண்டிலுமே நமக்கு வந்து க்ளோஸ் வைக்கவே இல்லை. ஈவன் 1 minute கூட அகைன் பாருங்க இந்த இடங்கள் வந்து ஒரு புல் பேக். அகைன் பாருங்க எண்ட் ஆஃப் த டைம் கூட நமக்கு ஒரு புல் பேக், தேர்ட் புல் பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டைமில் இந்த செல்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு மோர் தேன் 422 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம் இந்த 1 minute டைம் பீரியட் நம்ம இந்த புல் பேக்கில் மட்டும் ட்ரேட் எடுக்கும் பொழுது. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு பந்தன் பேங்க் எல்லாமே பாருங்கள் 1 சைட் அள்ளி கொடுத்துருந்தாங்க. டாக்டர் ரெட்டி அண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட் எல்லாமே வந்து மோர் தேன் 3% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது மாதிரி ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஸ்டாக்ஸ் மட்டுமே நம்ம 1 day பிஃபோராகவே நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறது. இந்தந்த ஸ்டாக்ஸில் வந்து உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது இனிமேல் வந்து உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக்க முடியும். மற்றும் எவ்ரிடே வீடியோவில் சொல்கிற மாதிரி மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக மார்க்கெட்டினுடைய கண்டிஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லை. 1 day பிஃபோராகவே நாளையுடைய ட்ரேடுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நாளையுடைய ட்ரேடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது இனிமே வந்து உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து எப்போ போஸ்ட் பண்ணோம், நம்ம என்ன ஸ்டாக் ஆப்ஷன் எடுத்தோம், அது எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நாம் நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் டைமிங் கேண்டில் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும், என்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும், என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 120 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் வந்து 320 பாயிண்ட்ஸும் இருக்காங்க அப்படின்னும், இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ப்ரியராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடேயில் வந்து நம்ம எதிர்பார்த்தோம். எதனால் அப்படின்னா நிஃப்டி வந்து அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டே, அதாவது ஃப்ரைடே வந்து நமக்கு மொமெண்டம் கொடுத்துட்டாங்க. பட் பேங்க் நிஃப்டி வந்து ஸ்டில் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இன்றைக்கி நாம் எதிர்பார்த்த இந்த மொமெண்டம் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல. இந்த 300 பாயிண்ட்ஸ் வரும்பொழுதே நம்ம வந்து ஒரு 750 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நாம் இன்னும் எக்ஸ்பெக்ட் மோர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம். பட் நமக்கு வந்து இன்றைக்கி 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நமக்கு கொடுக்கல. அண்ட் ஆல்கம் லேப் வந்து நம்ம பொசிஷனல் கால் எடுத்ததை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் அபவ் 112. அதுவுமே ஒரு மோர் தேன் 125 or 126 வரைக்குமே நமக்கு இன்ட்ராடேலேயே வந்து போயிருந்தாங்க ஃப்ரம் த போஸ்டில் இருந்து. அண்ட் டாக்டர் ரெட்டி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். கரண்ட் ப்ரைஸ் வந்து 1215, பட் அது மோர் தேன் 1225 வரைக்குமே போயிருந்தாங்க. 26 சம்திங் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் எக்ஸ்பெஷலி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் இன்னைக்கு வந்து நாம் எடுத்த இன்ட்ராடே வந்து ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ்டீஜ் வந்து ஒரு 40 ரூபீஸில் இருக்கும் பொழுது அபவ் 44 வந்து ட்ரேடு வந்து இனிஷியேட் பண்ண சொல்லியிருந்த ஸ்டாக் ஆப்ஷன் வந்து மோர் தேன் 90 to சம்திங், மோர் தேன் 90 or 90 அபவ் 90 வந்து போயிருந்தாங்க. இன்ட்ராடேலேயே வந்து நமக்கு வந்து டபுள் ஆகிட்டாங்க. இன்ட்ராடேலேயே வந்து இந்த ஸ்டாக் ஆப்ஷன் வந்து டபுள் ஆயிருந்தாங்க. ஸ்டில் வந்து ஒரு 80% வந்து எக்ஸீட் பண்ணிவிட்டு ஒரு 20% வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக சஜஸ்ட் பண்ணிருக்கோம். பார்க்கலாம் அது கம்மிங் டேஸில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஸ்டாக்ஸ் மட்டுமே இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எந்த இடங்கள்லேருந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னும், நம்ம ப்ரியராக போட்ட நம்மளுடைய செக்டார்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒன் சைட் மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். நீங்கள் எவ்ரிடே வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம என்ன போஸ்ட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமாக அந்த ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டார்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு லேர்னிங் பர்பஸாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நம்மளுடைய
டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதிலுமே ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே வந்து ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்தே சொன்னது என்ன அப்படின்னா, இந்த 2 டிசம்பர் அப்படிங்கிறது வந்து ட்ரெண்ட் டிசைடிங் டேட் ஃபார் நிஃப்டி, எக்ஸ்பெஷலி நிஃப்டிக்கு மட்டுமே அப்படி நம்ம சொல்லியிருந்தோம். எதனால அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இந்த டேட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த டேட் வந்து நமக்கு ஒரு 9th அக்டோபர், இந்த டேட்டினுடைய ஹையிலோ வந்து டு டிசைட் த ட்ரெண்ட் அப்படின்னும், இந்த டேட்டினுடைய ஹை வந்து கட்டே ஆகாமல் அதுக்கப்புறமாக நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லைன்ஸ் எல்லாமே நீங்கள் ஹைட் பண்ணிங்க அப்படின்னா, இந்த 9th அக்டோபருக்கு அப்புறமாக நமக்கு எந்த ஒரு ஹையுமே வைக்கவே இல்லை. அதன்படி நமக்கு இன்னைக்கு ரன் ஆகிருக்கிற கேண்டில் வந்து ஒரு ட்ரெண்ட் டிசைடிங் ஆன டேட். இதனுடைய ஹையிலோ வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இந்த ஹையை உடைத்தால் மட்டுமே இனி ஃபர்தராக நமக்கு அப் ட்ரெண்ட். அண்ட் இந்த லோவை இன்னையுடைய டேயுடைய லோ உடைத்து நமக்கு க்ளோஸ் வச்சால் மட்டுமே ஃபர்தராக நம்ம வந்து டவுன்ஃபால் பார்க்கலாம். ஒன்லி எக்ஸ்பெஷலி ஃபார் நிஃப்டிக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்கு இந்த 26th நவம்பர் அப்படிங்கிற ஒரு கேண்டில் வந்து நமக்கு எத்தனை 1 2 3 4th டைம் வந்து நமக்கு ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹை வரைக்குமே உதாரணமாக நாளைக்கு நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துட்டு இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற நம்பர்ஸ் பக்கத்தில் இருந்து ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர்ஸ் இந்த 24,204 இருக்கட்டும், 24,174 இருக்கட்டும், இல்லை இந்த லோக்கு அப்புறமாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஹை கட் ஆகும்பொழுது நம்ம இம்மீடியட்டாக ஷார்ட் போகலாம். நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஹை வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு ஹை, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 26th நவம்பர் ஹை. அண்ட் நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50% ஆஃப் மொமெண்டம் தான் நாம் எதிர்பார்க்கிறோம். ஈவன் நாம் 50% ஆஃப் மொமெண்டம் எதிர்பார்த்தாலும் SGX நிஃப்டி, அதாவது கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிற நிஃப்டி வந்து நமக்கு வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ப்ரியராகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. SGX வந்து நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் இம்பேக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். உதாரணமாக நாளைக்கு வந்து SGX வந்து நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வித்தின் 2 டேஸில் வந்து சிங்கிள் டேலேயே நமக்கு ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது ஒரு ஒன் சைட் மொமெண்டமாக இருக்கலாம். இப்படி SGX நிஃப்டி வந்து ஒரு ஒன் சைட் மொமெண்டம் மேபி நாளைக்கு கொடுக்குறாங்க இல்லை நாளான்னைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்டில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ நாளைக்கு நம்மளுடைய வியூ வந்து ஒரு 50% ஆஃப் மொமெண்டமாக இருந்தாலும் கூட டியூ டு இந்த குளோபல் மார்க்கெட் எஃபெக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லையும் நடக்கலாம். மேபி நாளைக்கும் நாம் ஒரு 100% எதிர்பார்க்கலாம் பேஸ்ட் ஆன் குளோபல் மார்க்கெட் படி. பட் நம்மளுடைய மார்க்கெட் ஒன்லி 50% அப்படிங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஒரு கேப் அப் இல்லை கேப் டவுனில் நடக்காமல் இருந்தால் இந்த என்டையர் மூவ்மே நம்ம கேப்சர் பண்ணலாம். மேபி வந்து குளோபல் மார்க்கெட் வந்து இனிமேல் நம்மளுடைய மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக கூட SGX வந்து ரன் ஆகிட்டு இருப்பாங்க. நைட் அண்ட் பிஃபோர் மார்னிங் ஒரு 6:30 எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. மேபி அது மாதிரி ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுனில் நடந்தால் நம்மளுக்கு வந்து அதுவுமே ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுனாக நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அது ஒரு நார்மலான ஒரு டேவாக நமக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த என்டையர் மூமெண்ட்டுமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். எஸ்பெஷலி வந்து இந்த டேலேருந்து நீங்கள் நோட் பண்ணுங்க. நமக்கு வந்து SGX நிஃப்டி வந்து ஒரு ஒன் சைட் ராலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் இது கொடுக்கும் பொழுது நம்மளுடைய மார்க்கெட்லையுமே வந்து இம்பாக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டிக்கு வந்து எக்ஸ்பெஷலி வந்து நம்ம சொன்னது என்ன அப்படின்னா, அந்த 26th லோ வந்து கட் ஆகி டிசம்பர் 2 நமக்கு க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் இன்னையுடைய க்ளோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு உள்ளாகவே வந்து க்ளோஸ் ஆயிட்டாங்க.
அதாவது 50 to 109 நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிட்டாங்க. அப்படிங்கும் பொழுது இது ஒரு மேக் ஆர் பிரேக் லெவலில் தான் இருக்காங்க. இந்த லோ வந்து நமக்கு கட்டானால் மட்டுமே ஃபர்தராக நம்ம வந்து டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாமே தவிர்த்து நாம் அதுக்கப்புறமாக இப்போ கம்மிங் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் ஃப்ரைடேவாக இருக்கட்டும், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மோர் தேன் ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்டில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு ஒரு மொமெண்டம் வந்து கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அண்ட் இந்த கேப் ஃபில்லிங் வந்து இன்னும் நமக்கு நடக்கலை. நிஃப்டி வந்து நமக்கு என்னதான் ஒரு கேப் அப் ஆயிருந்தாலும் நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுத்துட்டு அந்த கேப் ஃபில்லிங்கை வந்து கொடுத்துட்டு தான் நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து பேங்க் நிஃப்டி வந்து இந்த மாதிரி கேப் ஃபில்லிங் வந்து இன்னுமே வந்து கொடுக்கவே இல்லை. அப்படிங்கும் பொழுது என்னதான் நமக்கு ஒரு ரேலி கொடுத்தாலும், உதாரணமாக நாளைக்கு குளோபல் மார்க்கெட் எஃபெக்ட் சொல்லியிருந்தோம், நம்ம ஒரு 700 to 780 பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ரைடே ஆர் மண்டே வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கு நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஸ்டில் வந்து நமக்கு கொடுக்கல. ஒரு மொமெண்டம் வந்து இன்னுமே நமக்கு பெண்டிங்கில் இருக்காங்க. மேபி குளோபல் மார்க்கெட் எஃபெக்ட்னால நமக்கு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இந்த 26 ஹை அண்ட் இந்த 52,631 இருந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். நமக்கு இந்த கேப் ஃபில்லிங் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை, இந்த 26 ஹை உடைத்து ஒரு டே கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு வந்து நல்ல ஒரு அப்ரலியுமே நமக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க. நாளையுடைய மொமெண்டம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50% தான். பட் நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய மார்க்கெட்லேயும் மொமெண்டம் வந்து கொடுக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒரு மொமெண்டம் கொடுக்குற டேயில் மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே உங்களுடைய கேபிட்டல் அண்ட் உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. எவ்ரிடே நம்ம வீடியோவில் சொல்கிறது தான், நாளையுடைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே ட்ரேடுக்கு போகும்பொழுது இன்னுமே வந்து நீங்கள் கிளாரிட்டியாக இருக்க முடியும் அந்த ஒரு மொமெண்டமில். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய லெவல்ஸ் என்ன, ஸ்டாக்ஸ் என்ன செக்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 3rd டிசம்பர் நாளைக்கான ஒரு அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 3rd டிசம்பர். அண்ட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம செக்டார்ஸ் கொடுக்குறோம் அந்த செக்டார்ஸில் இருக்கிற ஒரு ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைண்டில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது இன்னுமே ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். நம்ம டூல் பேஸ்டாக நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக்கே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு. அண்ட் என்ன செக்டார்ஸில் வந்து நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியாலிட்டி செக்டார், பிஎஸ்யூ செக்டார்ஸ் வந்து நல்ல ஒரு செட்டப்பில் இருக்காங்க. நீங்கள் அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்து நாளைக்கு வந்து வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டைமிங் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உதாரணமாக 9:25 அப்படின்னா இதுதான் 5 மினிட் சார்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்சைட் நமக்கு வந்து கட் ஆகும் பொழுது நீங்கள் அப் ட்ரெண்ட் இல்லை அகைன் வந்து ரீட்ரேஸ்ட் ஆகும் பொழுது நீங்கள் வந்து ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரியராக லோ டைமிங் கேண்டிலுடைய லோ வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ரீவியஸ் லோவில் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் லோ கட் ஆகும் பொழுது நீங்கள் ஷார்ட் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரியராக இருக்கிற ஹையில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 80 பாயிண்ட்ஸ் வந்து அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டைமிங் கேண்டில் அவாய்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 to 200 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கேண்டிலுமே டைம் கேண்டிலுமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மற்றும் நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற வியூவர்ஸ்க்கும் சரி மெம்பர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுறதன் மூலமாகவும் நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே நம்ம சேனலில் பற்றின டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து கொண்டு போய் சேரும், அவங்களுக்குமே அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய
லெவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.